நம்ம எல்லாருமே ரயிலில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதோட பெட்டிகளோட கலர் வந்துட்டு ஒன்றா ப்ளூ கலரில் இருக்கும், இல்லைன்னா ரெட் கலரில் இருக்கும். இது ஏன் அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ தூரம் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் அது போகுது. ஸோ இதை எல்லாமே பொறுத்துமே ஒரு ட்ரெயினோட கோச் கலருமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் கோச்சஸ் வந்து இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ICF, அதாவது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒன்று. செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா LHB, அதாவது உங்களுக்கு லிங்கின் ஹாஃப்மேன் பூஸ். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கோச்சை பொறுத்துமே நமக்கு அந்த கலர்ஸ் வந்து அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஆக்சுவலாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. ஸோ இது ஆக்சுவலாக என்ன கலரில் இருக்குன்னா ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே இந்த டைப் ஆஃப் வந்துட்டு ரயில் பெட்டிகள் தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம சென்னையில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் 40லேருந்து மேக்ஸிமம் 140 வரைக்குமே இது போகும். ஓகேங்களா? அண்ட் இதோட இயர் பார்த்தீங்கன்னா 25 வருஷம் வரைக்குமே இது வந்துட்டு நமக்கு வந்து உழைக்கும். அதாவது இது 25 வருஷத்துக்கு அப்புறம் மட்டும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா நியூ பெட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா LHB. இந்த டைப் ஆஃப் ரயில் பெட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் ரெட் கலரில் இருக்கும். லைக் நமக்கு நிறையா கேள்விப்பட்டிருப்போம், ராஜஸ்தானி, ப்ரீமியம், சூப்பர் ஃபாஸ்ட், ப்ரீமியம் சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் தேஜாஸ். ஸோ இந்த மாதிரி இருக்க ரயில்ஸ் எல்லாமே பெரும்பாலும் நமக்கு ரெட் கலரில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இதோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 160 கிலோமீட்டர்லேருந்து அப் டு 200 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே இது வந்து போகக்கூடியது. அண்ட் இது வந்து நமக்கு வந்து பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லைக் நார்மலாக நம்ம நிறையா லாங் டிஸ்டன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே இந்த பெட்டிகள் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு வந்து துருப்பிடிக்காத எக்கில் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இதோட இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 வருஷம் வரைக்குமே இது வந்து உழைக்குமா. அண்ட் ஆஃப்டர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இதே மாதிரி நியூ பெட்டியை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தெரிஞ்சுதான் உங்களுக்கு இந்த 2 பெட்டிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அண்ட் எதனால் இந்த கலர்ஸ் எல்லாமே அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த ப்ளூ கலருக்கு முன்னாடி வந்து ஒரு பழுப்பு நிறத்தில் வந்து ஒரு கலர் இருந்திருக்கும். பட் இப்போ அதுக்கு பதிலாக தான் இந்த ப்ளூ கலர் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி இருக்கிறது வந்துட்டு ப்ளூ அண்ட் ரெட். ஓகே, தேங்க்யூ.